Hello children, welcome to my channel Sparkland. Basic Electrical and Electronics Engineering BEEE Unit 1 Electrical Circuits. இந்த வீடியோல நம்ம DC circuits and circuit components பத்தி பார்க்க போறோம். எலக்ட்ரிக்கல்ல current and voltage வந்து பேசிக். அதனால அதை பத்தி ஒரு சின்ன introduction பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டாபிக் உள்ள போகலாம். இப்போ ஒரு நேஷ்னல் ஹைவேஸ் மாதிரி ஒரு ரோட்ல கார்ஸ் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்பிளை வச்சு தான் நம்ம கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்னன்னு பார்க்க போறோம். இங்க ரோடுங்கிறது வயர், எலக்ட்ரான்ஸ் போறதுக்கான வழி. கார்ஸுங்கிறது எலக்ட்ரான்ஸ், நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஒவ்வொரு கார்லயும் இன்ஜின் இருக்கும் இல்லையா, அந்த இன்ஜினோட பவர் தான் வோல்டேஜ். ஒவ்வொரு செகண்ட்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்ஸ் பாஸ் ஆகுதோ அதுதான் கரண்ட். இப்போ நம்ம வோல்டேஜ்னா என்ன பார்த்தோம், இன்ஜினோட பவர். இப்போ இன்ஜின் ஒரு எனர்ஜி கொடுத்தாதான் கார் வந்து மூவ் ஆக முடியும். இப்போ இன்ஜின் பவர்ஃபுல்லாக இருக்குன்னா கார் ஃபாஸ்டராக மூவ் ஆகும். இன்ஜினோட பவர் கம்மியாக இருக்குன்னா காரோட ஸ்பீடும் குறைஞ்சிரும். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியில் வோல்டேஜ் ஒரு எனர்ஜி கொடுத்தாதான், ஒரு புஷ் கொடுத்தாதான் எலக்ட்ரான்ஸால் மூவ் ஆக முடியும். ஹை வோல்டேஜ்னா எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட்டும் அதோட புஷ்ஷும் ஸ்ட்ராங்காக இருக்கும். லோ வோல்டேஜ்னா அதே மாதிரி அதோட புஷ் வந்து கம்மியாக இருக்கும். இது நம்ம டெஃபினிஷனாக பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். இதை நம்ம வோல்ட்ஸில் மெஷர் பண்ணுவோம். கரண்ட் வந்து நம்ம என்னவா பார்த்தோம், ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்ஸ் மூவ் ஆகுதோ அதுதான் கரண்ட்டுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு மினிட்ல 100 கார்ஸ் மூவ் ஆகுதுன்னா அது வந்து ஹை கரண்ட். 5 கார் தான் ஒரு மினிட்ல மூவ் ஆகுதுன்னா அது வந்து லோ கரண்ட். அதே மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டியில ஒரு செகண்டுக்கும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுதோ அதுதான் வந்து கரண்ட். இதை நம்ம ஆம்பியர்ஸ்ல மெஷர் பண்ணுவோம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் டிசி சர்க்கியூட். இது வந்து ஒரு சிம்பிள் டிசி சர்க்கியூட். இதில் பேட்ரி வந்து லோடோட கனெக்ட் ஆயிருக்கு. சென்டரில் ஒரு ஸ்விட்ச் இருக்கு. இப்போ டிசி சர்க்கியூட்ல டிசினா என்னன்னா டைரக்ட் கரண்ட். டைரக்ட் கரண்ட்ல கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னா ஒன் வேல போற கார் மாதிரி ஒரே டைரக்ஷன் தான். எந்த டர்ன்ஸும் எந்த திரும்பி பார்க்கறதும் கிடையாது. அதே மாதிரி டைரக்ட் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும், ஒரே டைரக்ஷன்ல தான் ஃப்ளோ ஆகும். இப்போ நம்ம ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணதும் இந்த சர்க்கியூட் என்னவாயிடும், க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக ஆகிடும். இப்போ பேட்டரியிலேருந்து நம்மளுக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது வோல்டேஜ் கிரியேட் ஆகும். வோல்டேஜ் நம்மளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியும், எலக்ட்ரான்ஸை புஷ் பண்ணும். அப்போ அங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும் இல்லையா. இப்போது எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து பல்பை ரீச் பண்ணி பல்ப்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலில் வந்து முடிஞ்சிடும். இப்போ கரண்ட் பல்பு வழியாக போகும்போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகிடும், லைட் எனர்ஜியாகவும் ஹீட் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் ஆகிடும். அப்போது எவ்வளோ நேரம் பேட்ரி வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோமோ, எவ்வளோ ஒர்க் ஆகிட்டு இருக்கோ அவ்வளோ நேரம் பல்பு வந்து நம்மளுக்கு க்ளோ ஆகிட்டே இருக்கும். இப்போ இதுதான் ஒரு சிம்பிள் டிசி சர்க்கியூட். இப்போ டிசி சோர்ஸ் நம்மளுக்கு எதுல இருந்தெல்லாம் கிடைக்கும்னு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். அது வந்து பேட்டரி, சோலார் செல்ஸ், டிசி அடாப்டர்ஸ், இதுல இருந்தெல்லாம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டிசி சோர்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து சர்க்கியூட் காம்பனன்ட்ஸ். இதில் 4 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யாரெல்லாம்னா கண்டக்டார், ரெசிஸ்டார், கெப்பாசிட்டார் அண்ட் இண்டக்டார். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கண்டக்டார். எந்த மெட்டீரியல்லாம் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோவை அதுக்குள்ளே அலோவ் பண்ணுதோ அது எல்லாமே கண்டக்டார் தான். எக்ஸாம்பிளுக்கு காப்பர் வயர், அலுமினியம் வயர், ஈவன் ஹியூமன்ஸ் நம்ம கூட ஒரு கண்டக்டரான்னு கேட்டால் ஆமாம், ஏன்னா நம்ம மேலேயும் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆக முடியும் இல்லையா, அப்போ நம்மளும் ஒரு கண்டக்டார் தான். நெக்ஸ்ட் காம்பனண்ட் வந்து ரெசிஸ்டர். இது என்ன பண்ணணும்னா எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோவை லிமிட் பண்ணும். இப்போது ரோடில் இருக்கிற ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. ஸ்பீட் பிரேக்கர் என்ன பண்ணும், காரோட ஸ்பீடை கம்மி பண்ணும், ஆனால் ஸ்டாப் பண்ணிடாது இல்லையா. அதே மாதிரி தான் ரெசிஸ்டரும் கரண்ட் ஃப்ளோவை லிமிட் பண்ணும், ஆனால் ஸ்டாப் பண்ணிடாது. இதோட சிம்பிள் வந்து இப்படி இருக்கும். இதோட யூனிட் வந்து ஓம்ஸ். நெக்ஸ்ட் காம்பனண்ட் வந்து கெப்பாசிட்டர்.
இது என்ன பண்ணுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிட்டு எப்போ தேவையோ அப்போ ரிலீஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் டேங்க்ல இருந்து பைப்லைன் கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி எப்போ தேவையோ அப்போது வாட்டர் டேங்க்ல இருக்கிற வாட்டரை ரிலீஸ் பண்ணி பைப்புக்கு வரும் இல்லையா, அதே மாதிரி அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கெப்பாசிட்டர் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ தேவையோ அப்போது ரிலீஸ் பண்ணும். இதோட சிம்பிள் எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கும். இதோட யூனிட் வந்து ஃபேரட். இதை ஃபேரட்ல மெஷர் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு கேமராவில் இருக்கிற ஃப்ளாஷஸ் மாதிரி. நெக்ஸ்ட் காம்பனண்ட் வந்து இண்டக்டர். இது வந்து ஒரு காயில் ஆஃப் ஃபயர். இது என்ன பண்ணுன்னா சடனாக நடக்கிற கரண்ட் சேஞ்சஸை அக்செப்ட் பண்ணாது, ரெசிஸ்ட் பண்ணும். இப்போ ஒரு கரண்ட் சேஞ்ச் நடக்குன்னா உடனே அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அது கிரியேட் பண்ணிட்டு அப்படி சடனாக நடக்கிற கரண்ட் சேஞ்சை அப்போஸ் பண்ணும். இது சம்டைம்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணோம். இது வந்து நம்ம சர்க்கியூட் ஸ்டெபிளைஸாக வச்சுக்கிறதுக்கு, ஃபில்டர் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இண்டக்டார் யூஸ் ஆகும். இதோட சிம்பிள் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இதோட யூனிட் வந்து ஹென்ரி. இதை ஹென்ரியில் மெஷர் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், மோட்டார்ஸ், ஃபில்டர்ஸ் இதெல்லாம் இண்டக்டார்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த 4 காம்பனன்ட்ஸையும் சம்மரைஸ் பண்ணி ஒரு டேபிளர் காலமாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னெல்லாம் பார்த்தோம்? கண்டக்டர், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர். இப்போ கண்டக்டர் என்ன பண்ணும்? கரண்ட்டை அலோவ் பண்ணும். ரெசிஸ்டர் என்ன பண்ணும்? கரண்ட்டை லிமிட் பண்ணும். கெப்பாசிட்டர் என்ன பண்ணும்? சார்ஜ், எலக்ட்ரிக் சார்ஜை ஸ்டோர் பண்ணும். இண்டக்டர் வந்து சடனாக நடக்கிற கரண்ட் சேஞ்சஸை ரெசிஸ்ட் பண்ணும். இப்போ நம்ம டிசி சர்க்கியூட்ஸ் அண்ட் சர்க்கியூட் காம்பனன்ட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.